பாலினாமியலை இன்னொரு பாலினாமியலாக டிவைட் பண்ணும்போது அதுக்குடைய ரிமைண்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, கோஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ மெயினாக இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், முதல்ல பார்க்கும்போது தந்திருக்க பாலினாமியலை பார்க்கணும். ஸோ பாலினாமியல் எல்லாமே எங்கே உள்ள பாலினாமியல் பார்க்கணும். ரெண்டு மாடல் இருக்கு. ஒன்று ஒரு பாலினாமியல் ஆனது இன் ஆர் ஆஃப் எக்ஸ் அண்ட் கியூ ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரிப்பட்ட ஒரு பாலினாமியல் இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது டைப் என்னன்னா பாலினாமியல் இன் இன்டிஜர் மாட் இஸ் இன்டிஜர் மாடியன்ல உள்ள மாடலானு பார்க்கணும். ஸோ இன்டிஜர் மாடி என்ன இருந்ததுன்னா எல்லா கோஷன்ஸும் இந்த வேல்யூஸ் ஆனது அந்த ஒவ்வொரு பாலினாமியலுடைய கோஷன்ஸும் அது பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஸோ நெகட்டிவாக இருந்ததுன்னா அதை பாசிட்டிவாக மாற்றணும். ஸோ நம்ம அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ டீட்டெயிலாக இந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்ப்போம். ஸோ என்ன பண்ண போறோம்னா என்ன கேட்குறோம், ஃபைண்ட் q of x and r, find the quotients and remainder for g of x equal to x square plus 5 divides here. So f of x ஆனது இதால டிவைட் ஆகுது. எப்படி டிவைட் ஆகுது பாருங்க. So the given, so f of x is equal to x power 5 plus 2x cube plus 3x square plus x minus 1. So முதல்ல நம்ம என்ன செய்யணும், எல்லாமே பாசிட்டிவ்ல நம்ம எழுதணும். So f of x தந்திருக்க பாலினாமியல பாசிட்டிவ்ல எழுதணும், பாசிட்டிவ் क्वेश्चन. So f of x power 5 plus 0x power 4 plus 2x2 plus 3x square plus x minus 1. So that is, so minus 1 is congruent dash mod 7. இங்க என்ன போட்டுருக்கான், in integer mod of 7 is set n. So integer mod 7. So what about minus 1? Minus 1 is congruent dash mod 7. So how to find that dash? 7 ஆல minus 1 add பண்ணா என்ன வரும், 6 வரும். So that is equal to 6. So we write this is equal to plus 6. So என்ன பண்ண போறோம், இதுதான் ப்ராப்ளத்தை பண்ண போறோம். இது என்ன பண்றோம், f of x g of x ஆல டிவைட் பண்ண போறோம். எப்படி டிவைட் பண்றது கேர்ஃபுல்லா பாருங்க. So x power 5 plus 0x power 4 plus 2x cube plus 3x square plus x plus 6. So x square plus, so that is x square plus 5. So x power 5 இருக்கு. So you multiply இந்த ரெண்டு this is the monic polynomial, this is the monic polynomial. So this quotient is 1, this is 1. So 1 இங்க x power 5 இருக்கு, இங்க x squared. So you multiply by x2. x2 ஒரே quotients தான் கொண்டு வரணும், அதான் மெயின். So x2 மேல இங்க பெருக்குறோம், that is x power 5 plus 5x cube. ஓகே, ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்றோம். சப்ஸ்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும், இதுல இருந்து இத சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. So இதுல இருந்து இது சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. 5 plus இது plus 2x cube plus 5x ரெண்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது minus 3x2 plus 3x square plus x plus 7. So minus எப்பவுமே நான் சொன்னேன் integer mod என்ன இருந்தனா எல்லா கோஷன்ஸும் பாசிட்டிவா தான் இருக்கணும். ஓகே, சோ இந்த நெகட்டிவ் வந்து so you convert it to positive. எப்படி பண்றது, what about minus 3? So minus 3 is congruent dash mod 7. எப்படி கண்டுபிடிக்கிறது, this dash 7 ஆட் பண்ணுங்க, that is 4. Okay, 7 minus 3 4. So minus 3 என்ன எழுதலாம், 4 எழுதலாம். So that is you write 4x2 plus 3x squared plus x plus 6. இனி பாருங்க திருப்பவும் இங்க x squared இருக்கு, இங்க 4 இருக்கு, you multiply by plus 4x ஆல பெருக்குறோம். So 4x2 plus 20x 5 4 so 20x. So திரும்ப சப்ஸ்டிட்யூட் பண்றோம், இல்ல இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம் 3x squared minus 19x plus 6. இங்க minus 19 இருக்கு, minus 19 முதல்ல 7 ஆல டிவைட் பண்ணுங்க. சோ என்ன வரும், 3x squared minus, so 7 நம்ம என்ன 7, so 19 7 ஆல டிவைட் பண்ணும்போது 7 2s are 14 5. So that is equal to minus 5. Okay, remainder is equal to 5 minus 5x plus 6. So that is 3x squared minus 5 is equivalent to, so minus 5 is congruent to another 2 mod 7. So அப்ப என்ன எழுதலாம், plus 2x plus 6 ன்னு எழுதலாம். 3x square plus 2x plus 3x square plus 2x plus 6. திரும்ப நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். என்னது, இங்க 3x squared இருக்கு, இங்க x squared இருக்கு. So plus 3. Okay, so you multiply 3x squared plus 15. You subtract this, that is equal to 2x plus minus 9. 2x minus 9. Okay, so minus 9 plus that is equal to 2x minus 2. 9 is 9 at 7 and divide பண்ணும்போது remainder 2. So 2x minus 2. Again you write 2x. This minus 2 is congruent 7 and 5 mod 7.
minus 2 is congruent to 5 mod 7. So அப்போ minus 2 என்ன வரும் 5 னு போடலாம். So that is 2x plus 5. Therefore q of x is equal to x squared plus 4x plus 3 and r of x is equal to 2x plus 5. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராப்ளம். மெயினா நம்ம பாட இன்டிஜர் மாடா இருக்கறனால தான் என்ன பண்றோம் நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவ் மாத்துறோம். இல்லனா ப்ராப்ளமே இல்ல. ஆர்டினரி நம்ம டிவிசிபிள் மெத்தட்ல பண்ணா போதும். இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதினா போதும். ஃபைனல் क्वेश्चंस ரிமைண்டரா கிடைக்கும். சோ இன்டிஜர்ல கேட்டதனால இன்டிஜர் மாடல்ல இருக்கறனால all the questions of negative is converted to positive. இந்த மாதிரி செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.